தென்றலே மெல்லப்பேசி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இளமதிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. ரிஷி தான் ஒரு சின்ன பையன வச்சு பரமனோட ஆட்டோவுல போதை மருந்து வச்சது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த பையன அழைச்சுக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர்ட்ட முன்னாடியே சொல்றாங்க. ஆனா, அந்த இன்ஸ்பெக்டர் வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா, "இதெல்லாம் நம்ப முடியாது. நீ வேணும்னே பொய்யா ஒரு சின்ன பையன அழைச்சிட்டு வந்து சொல்லுவ. நான் வெளியில விடணுமா? உன்னால முடிஞ்சத பார்த்துக்க. வெளியில விட முடியாது" அப்படின்றாப்ல. உடனே நம்ம இளமதி ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்காங்களாட்டுக்கு மீடியா ஆட்கள் எல்லாமே. ஸோ, இப்ப அதாவது போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே உட்காந்து பரமனை விடுதலை செய் அப்படின்னு கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீடியா வந்து என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்லி விசாரிக்க, நம்ம இளமதி எல்லா நியூஸுக்கும் பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நியூஸு பெருசாகுது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் வருது அப்படின்னா ஹையர் ஆஃபீஸியர் விசாரிப்பாங்க இல்லையா? அதனால் வந்து இப்பொழுதைக்கு நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. நம்ம தானே இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணோம். அந்த பையன் வேறையா இப்போ வந்து நான் தான் அதை வச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை ஹையர் ஆஃபீஸ் வந்து விசாரிச்சாங்க அப்படின்னா நம்ம தான் மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பரமனை ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பரமன் வெளியில் வந்துருவாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்கமிங்கில்.